அசோக் ரெடி போனது என்னாச்சு பாத்தீங்களா? பார்க்காம என்ன பாத்தீங்க? உன்னை சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருந்தது என்னுடைய பைத்தியக்காரன். இப்படியா கார் சுக்கு சுக்க நொறுக்கிறது? அப்பா இவ்வளவு பலம் உனக்கு எப்படி வந்தது? என்னப்பா சொல்றீங்க? இந்த அளவுக்கும் தாய் மேல உனக்கு வெறியா? அவ என்ன பிரிஞ்சு வாழ்றது நியாயம்டா? அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? கிடையவே கிடையாது. அவங்க உங்களை ஏமாத்தி இருக்காங்க. என்னை ஏமாத்துறதுக்கு எந்த பயலுக்கும் சக்தி இல்லடா. ஏன் நானே என்ன ஏமாத்திக்க முடியாது? ஏன் முடியாது? ஏதாவது உடைஞ்சு போன காரை காட்டி அதை நான் உடைச்சேன்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்கு அவசியம் என்னன்னு கேட்கிறேன். ஓஹோ, உங்க அம்மாவை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வந்தியே, அத மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே உன்னை பழி வாங்குறாங்கன்னு சொல்றியோ? ஆமா, அப்படித்தான் இருக்கும். என்ன அப்படித்தான் இருக்கும்? நீ சொல்றது உண்மையா இருந்தா நாளைக்கே ஒரு கொலைக்கேச தூக்கி உன் தலைமையில போட்டு பழி வாங்கலாமே. அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னால அம்மான்னு அவ காலில் விடுகிறதான் புத்திசாலித்தனம். அதுக்கு நான் தயாரா இல்ல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எப்படியோ நீ காரை உடைச்ச கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போக தான் போகுது, நீ மாட்டிக்க போற. என்ன டாடி நீங்க எப்படி பேசுறீங்க? அவங்க பயமுறுத்தலுக்கு நான் ஒண்ணும் பண்ணி தயாரா இல்ல. சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும்பா. எத்தனையோ நிரபராதிகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ? ஆக இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வரப்போகுது. சாட்சி சொல்ல நீங்க இருக்கீங்க, நான் பயப்படல. நான் ஏன்டா சொல்லணும்? நீ உங்க அம்மாவை இருக்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். நீ எந்த தப்பும் பண்ணல. நீ இப்ப நான் சொன்னா அதை நம்புறதுக்கு எல்லாரும் காதுல பூ வச்சுக்கிட்டா இருக்கலாம். நீ குற்றவாளி தான். நிறுத்துங்க கோகிலா. மத்தவங்க தான் அவன் பேர்ல பொய் புகார் கொடுக்கறாங்கன்னா நீங்களும் அந்த கூட்டத்துல சேர்ந்துக்கணுமா? உடஞ்ச காரை என் கண்ணால பாத்துட்டு வரேன். அது உன் கார் இல்லைங்கிறியா? அது என் கார் தான். அதுக்கு என்னப்போ? உடைச்சது யாரு? நான் தான், வேற யாரும் இல்ல. கோகிலா, அப்படின்னு என்னால போலீஸ்ல சொல்ல முடியும் இல்லையா? அப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஓஹோ, இப்பதான் விஷயம் புரியுது. உன் மகன் மேல உள்ள பாசத்தினால அவனை நீ காப்பாத்த நினைக்கிறேன். என்னதுக்கு அவங்க காப்பாத்தணும்? உன்னை பெத்தவளாச்சப்பா. நான் தான் உடைக்கலன்னு சொல்றேனே. நீ உடைக்கிறப்பா, நீ உடைக்கிற. பேஷ், இப்படி ஒரு பரிதாபமான தாயை நான் பார்த்தது இல்லை. ஆனா என் மகன் ஒரு துஷ்டனா இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? அவனை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போறேன். அப்பா ஆனா இல்லைங்க, எங்க என்ன தாண்டி கூட்டிட்டு போங்க பாக்கலாம். என்ன தடுத்து நிறுத்துறேன். இப்ப என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அப்படின்னா நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவேன். நீ எதுக்காக? அந்த காரை நீங்க தான் உடைச்சீங்கன்னு சொல்ல போறேன். காத்தாடி பாருவா, பெத்த மகனை காப்பாத்துறதுக்காக புருஷன் மேலே குண்ட தூக்கி போடுறா. பாருங்க, என் சொத்து உடைமை எல்லாமே என் மகனுக்கு சொந்தமானது. அதை உடைக்கவோ அழிக்கவோ அவனுக்கு உரிமை இருக்கு. அம்மா மகன் பிரச்சனையில தலையிட உங்களுக்கோ மத்தவங்களுக்கோ உரிமை இல்லை. நான் வரேன். இவன் அம்மா, இவள தாயை அடையறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா. பாத்தியா பாத்தியா என்ன சொல்லிட்டு போறா? பாத்தியா ஏன் என்ன நிக்கிற? ஓடி போய் அம்மா நான் செய்ததெல்லாம் தப்புன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாடா. ஓடா ஓடு. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஏன்பா? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எது புரிஞ்சாலும் புரியாச்சு போனாலும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, உங்க அம்மா சாதாரணமான ஆள் இல்ல. She is great. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன செய்யறது? யூசுவலா பெத்தவங்களை ஏமாத்திட்டு பிள்ளைகள் காதல் செய்ய போவாங்க. ஆனா நம்ம விஷயத்துல பிள்ளைய ஏமாத்திட்டு நான் காதல் செய்ய வேண்டியிருக்கு. என்னங்க இந்த வயசுல? உனக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு இந்த வயசுல தான் எல்லாமே புரியுது. 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல சுகம் தானம்மா. 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல சுகம் தானம்மா. 50லும் ஆசை வரும். என்றென்றும் 16 போலே இருப்பது உன்மேனியே. என்றென்றும் 16 போலே இருப்பது உன்மேனியே. வீடு வரும் போது ஓடி வரும் மாது நினைவில் இன்னும் நிற்கின்றாள். ஆறு சுவை செய்தாள் அருகில்
ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல சுகம் தானம்மா. சம்சாரம் தன்னோடு பேசு, சுவரேறி குதித்தேனம்மா. சம்சாரம் தன்னோடு பேசு, சுவரேறி குதித்தேனம்மா. தாலி கட்டும் தாரம் வேலி கட்டினாலும் தனியே நினைத்தாள் துடிக்கின்றாள். காலமெனும் ஒன்று கனிந்து வரும் போது கணவனுக்கே உயிராகின்றாள். 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல சுகம் தானம்மா. தெய்வத்தால் உருவான பந்தம் விலகாது மகாராணியே. தெய்வத்தால் உருவான பந்தம் விலகாது மகாராணியே. பெற்றெடுத்த பிள்ளை கற்றுக்கொண்ட கொல்லை இடையில் இருக்கும் தடையாகும். செய்தவளும் நீதான், சேர்ந்தவளும் நீதான், என்னிடத்தில் தவறில்லையே. 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல சுகம் தானம்மா. நாள் செல்ல சுகம் தானம்மா. நாள் செல்ல சுகம் தானம்மா. சித்தப்பா, சித்தப்பா. என்னம்மா? அவரு புதுசா ஒரு பிளான் சொல்லிருக்காரு. சொல்லுமா. ஓகே மாப்பிள, இனிமே நாங்க பொறுக்க மாட்டோம். வேற என்ன செய்ய போறீங்க? சாரி டு சே, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஏன் நம்ம பையன் ஏதாவது வாலாட்டிட்டானே? பரவாயில்லையே. கை ஆடி போச்சே, கழுத்தை நிறுத்திட்டானே. யாரே? கோகிலா அவருடைய கழுத்தை. டேடி சும்மாடா, வேற சொல்லு. நான் காரணம் விஷயத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி எங்க வீட்டுக்குள்ள பூந்து இருக்கிற சாமானெல்லாம் நொறுக்கிட்டான். டேடி இவங்க சொல்றாங்க அப்பட்டமான போய். நான் காலையில இருந்து வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. மாப்பிள, இந்த சின்ன பையனை நீங்க ஏன் கேர் பண்றீங்க? நேரா எங்க வீட்டுக்கு வாங்க. அது வீடாவா இருக்குது, போர்க்களமா இருக்குது. என்னய்யா? ஆமா ஆமா, நாங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போற பாதையில உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். வாங்க போலாம், இன்ஸ்பெக்டர் வெளியே போயிடுவாரு. இல்லையா? ஆனா கோகிலா எங்க கை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு அழுவுது. நாங்க உங்களை பாக்குறதா கோகிலாவை பாக்குறதா? டேடி இப்பவே நான் எங்க வீட்டுக்கு போய் இந்த நாடகத்துக்கெல்லாம் என்ன காரணம் தெரிஞ்சுட்டு வரேன். மாப்பிள, சின்ன பையன் எங்க வீட்டுக்கு போனா என்ன நடக்க போதோ? இன்னைக்கு என்னமோ ஒண்ணு நடக்க போகுது. ஒன்றும் நடக்காது, நீங்க போகலாம் பாத்து. ஹலோ கோகிலாவா? நான் தான் பேசுறேன். என்னங்க, என்னாச்சு? உன் மகன் ஒன்ன மாதிரியே படன்னு புரிஞ்சு தள்ளுறதுக்காக உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். சவாடி. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு பயப்படாத, சும்மா எகிரி எகிரி குதிப்பான். நீயும் குதி, உனக்கா தெரியாது. எவ்வளவு கொடுத்தீங்க? யாருக்கு? உங்க வீட்டுல இருக்க பொருட்களை எல்லாம் உடைச்சு நொறுக்குனாங்களே அவங்களுக்கு. அசோக், வயசான காலத்துல அகத்தா கிறிஸ்டி மாதிரி கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்களே, இதுக்கெல்லாம் உள்நோக்கம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
4 பேருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தணும். அப்புறம் என்ன மதிக்காத உன்னை பழி வாங்கணும். அப்புறம் இந்த பழிபாவத்துக்கெல்லாம் பயந்து நீ ஊரை விட்டே ஓடணும். வெரி குட். இப்படி எந்த உள்நோக்கமும் இல்ல அசோக். அப்போ வேற என்ன காரணம்? நீ ஆத்திரப்பட்டு என்கிட்ட ஓடி வரணும். என் நிபந்தனை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது என்ன அப்படி ஒரு நிபந்தனை? நிபந்தனை கூட இல்லப்பா, பிரார்த்தனை. அசோக், அன்னைக்கு நீ எனக்கு வேண்டான்னு சொன்ன பாரு, அந்த கொடுமைக்கு இன்னைக்கு நான் யாருக்குமே வேண்டாதவளா போயிட்டேன்ப்பா. இப்போ இழந்ததையெல்லாம் அடையணும்னு வெறி பிடிச்சு நிக்கிறேன். அசோக், என்ன மன்னிச்சு அம்மான்னு கூப்பிடு. அப்பா கிட்ட அழைச்சிக்கிட்டு போ. இனிமேலாவது நாம ஒண்ணு சேர்ந்து வாழலாம். வெரி குட். காலையில என்ன பத்தி பொய் புகார் கொடுக்க வேண்டியது, சாயந்தரம் எங்கிட்டே வந்து என்ன மன்னிச்சிடுன்னு கெஞ்ச வேண்டியது. வீட்டுக்கு நெருப்ப வச்சுட்டு டூலெட் போர்டு போட்டா யார் வருவா? எரிகிற வீட்டுக்குள்ள தாய் இருந்தா எந்த மகனும் கூப்பிடாமையே வருவா. ஒரு தாயோட ஸ்தானத்திலிருந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னால இதே இடத்துல நின்னு எவ்வளவு கெஞ்சி இருப்பா எங்க அப்பா. இன்னைக்கு அதே நிலைமை இதே இடத்துல உங்களுக்கு வந்திருக்கு. கெஞ்சுங்க, கதருங்க, அதை பார்த்து நான் ரசிக்கிறேன். என்ன ஏன் இப்படி பழி வாங்குற? நான் இவ்வளவு நாள் அழுதது உனக்கு தெரியாது. இவ்வளவு நாளா நானும் எங்க அப்பாவும் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது. மேடம், இன்னைக்கு நான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? பாசமா? சத்தியமா இல்ல. அன்னைக்கு நான் திருடனுக்கு பிறந்தவன், இன்னைக்கு நான் ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர். அதனால மகன் வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் நேரம் கொடிகட்டி பறக்குது. இன்னும் நீங்க எதை வேணாலும் உடைங்க, ஆனா நீங்க ஆசைப்படுறது மட்டும் நடக்காது. நான் வரேன். அசோக், என்ன கடைசியா கேட்கிறேன், என்ன மன்னிக்க மாட்டியா? அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். சந்தோஷம். இதுக்கு நானே உன்னை கட்டாயப்படுத்த எனக்கு சக்தி இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போயிடு. இன்னைக்கு நீ எனக்கு எதிரின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ப வச்சிருக்க. சந்தேகமான முறையில நான் இருந்துட்டா என் மரணத்துக்கு நீதான் காரணம்னு மத்தவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. அப்போ உன் நிலைமை என்ன? சபாஷ். உங்க ரியல் கலர் என்னங்கிறது இப்ப காட்டிட்டீங்க. சொந்த மகனையே அம்மா பிளாக்மெயில் பண்றது சாதாரணமான விஷயமா? தி கிரேட்டஸ்ட் பிளாக்மெயில் ஆன் தி எர்த் இதுதான். மேடம், நான் ஆர்மியில சேர்ந்திருந்தா ஆயிரக்கணக்கான எதிரிகளை கொண்டு வீர் சக்கர அவார்டு வாங்கியிருப்பேன். இன்னைக்கு உங்களை கொண்ட பேர் எனக்கு வந்தா அது எனக்கு வீர் சக்கரா கிடைச்ச மாதிரி. அசோக், மேடம், நான் எதுக்கு மயந்ததில்லை, அதை மறந்துடாதீங்க. எங்க அப்பாவுக்கு நீங்க செஞ்ச கொடுமைக்கு, என்ன வழக்காம ஒதுக்குன பாவத்துக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன், 100 சொல்றேன், நீங்க உயிரோட இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் டு அட்டாக். நான் உங்க சாகத்தை விரும்புறேன். கோகிலாவோட தகப்பனா நான் இங்க வரல. நடந்ததை நேர்ல பார்த்த சாட்சியா 3வது மனுஷனா தான் நான் இங்க வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் எதுக்குமே கண் கலங்கிறது இல்லை. அப்படி இருந்த என்ன உங்க மகன் முதல் தடவையா கண் கலங்க வச்சுட்டான். மாப்பிள, அன்னைக்கு என் பொண்ணு செய்த தவறுக்கு இன்னைக்கு உங்க மகன் கொடுத்த தண்டனை இருக்குதே, எந்த ஒரு மகன் தன்னுடைய தாய்க்கு அப்படி கொடுத்திருக்கவே மாட்டான். கோகிலா கதர்னா, கண்ணீர் வடிச்சா, மன்னிப்பு கேட்டா, அதை உங்க மகன் லட்சியமே பண்ணல. எனக்கு உன்னுடைய சாவுதான் தேவை, செத்து ஒழிஞ்சு போன்னு சொல்லிட்டு போயிட்டான். மாப்பிள, அசோக் வீட்டுக்கு வந்தான்னா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உன் தாயை பார்த்து நீ கேட்கலாமாப்பான்னு கண்டிச்சு வைங்க. என்ன, ஒரு தாயினுடைய சாபம் மகனுடைய எதிர்காலத்தையே பழக்கிடும். அப்படிப்பட்ட நிலைமை என் பேரனுக்கு வரக்கூடாது. என்னடா பெரிய மனுஷா? என்ன டாடி? கோகிலா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? அதுக்கு என்ன? அவளுக்கு நான் யாருங்கிறது உனக்கு தெரியுமில்ல? ஏன் டாடி? பெரிய மனுஷன், அவளை போய் செத்து தொலைஞ்சு போன்னு நீ சொல்லிட்டு வந்தியாமே? ஆமா. ஏண்டா, பெத்த தாய செத்து போன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா? அதுல டாடி அவங்க வந்து அவளை இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அவளை கட்ட புருஷ அவ பக்கத்துல இல்ல, அந்த நினைப்பு தானே. டாடி நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எல்லாம் ஏன் தப்பு.
நேரம் நான் பக்கத்துல இருந்திருந்தேன்னா நேற்று பிறந்த நாய் நீ இப்படி பேசியிருப்பியா? அவளுக்கு யாருமே இல்ல, அனாதே, யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எங்க கமால், யாராவது அவன் ஒரு திரும்ப கிழி போட்டு பாருங்க, கொலை நடக்கும்டா. கொலை? நான் என்ன சாகுறேன் இல்லை வரைக்கும் உங்க அப்பா இப்படிப்பட்டவன் 4 பேர் சுட்டி காட்டுற அளவுக்கு தான்டா நான் இருக்கேன். ஆனா உங்க அம்மா இப்படிப்பட்டவன்னு எவனாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? திடீர்னு மனைவி மேல பாசம் வந்துருச்சு போல இருக்கு. போடா முட்டாள் மலையா, என் மனை மேல நான் பாசம் வைக்கிறேன்னா அசோக்குங்கிற ஒரு ராஸ்கல் இந்த உலகத்துல பிறந்திருக்க மாட்டான்டா. அதுக்காக அவங்க என்ன பழி வாங்குவாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இவ்வளவு ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது? எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன்டா. உங்க அம்மா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சந்திக்க முடியாதவங்க சண்டை போட்டாவது சந்திக்கட்டும், சந்தர்ப்பம் ஒத்தாசை பண்ணி தாயும் மகனும் ஒண்ணு சேரட்டும் நினைச்சேன். இத புரிஞ்சுக்காம உங்க அம்மாவுக்கே சாபம் கொடுத்துட்டு வந்து நிக்கிறீடா இடியட். போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா. எதுக்கு? பைத்தியக்கார. மழை எதுக்கு, காத்து எதுக்குன்னு இதுவரைக்கும் எந்த பைத்தியக்காரனும் கேட்டதில்லை. இன்னைக்கு நீ கேட்கிற அம்மா எதுக்குன்னு. உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? தற்கொலை பண்ணிக்க வேண்டும், நீயும் செத்து போன அண்டர்லைன் பண்ணிட்டு வந்திருக்கியே. கோகிலா சொன்னதை செய்வா, ஆனா என் மனைவி என்ன விட்டு போறதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஆக அவங்க முன்னாடி நான் தோத்து போய் நிக்கணுமா? ஏ, அதான்டா உனக்கு பெருமை. மழை வேகத்துக்கு முன்னால மயில் தோத்து போகணும், பெண்மைக்கு முன்னால பிரம்மச்சரியம் தோத்து போகணும். இதையெல்லாம் தோல்வின்னு நினைச்சா நீ எங்கடா வெற்றி அடைய போற? புருஷங்கிற முறையில தான் உங்க அம்மாவுக்கு நான் கெட்ட பேர் தேடி கொடுத்துட்டேன். ஆனா மகன்கிற முறையில உங்க அம்மா மனசை புண்படுத்திடாது. போய் அவளை கூட்டிட்டு வா. நான் போகலைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அப்பா, அந்த வார்த்தைக்கு தான் நீ மரியாதை கொடுக்கலையப்பா. நான் போறேன். இதான் முடிவா? என்னுடைய கட்டளை. உன்னை வளர்த்த பெருமையை நான் அடையணும்னா நிச்சயமா நீ உங்க அம்மா கிட்ட தோத்துதான் போகணும். கமா ஓகேலா? ஓகேலா? போய்க்கலாமா? யார்கிட்டும் சொல்லாம எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. அவங்கள தேடிட்டு தான் எல்லாரும் ஓடி இருக்காங்க. நீங்க உயிரோட இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் யுவர் டெத். நான் உங்க சாவை சாப்பிடுவேன். நீங்க உயிரோட இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் யுவர் டெத். நான் உங்க சாவை சாப்பிடுவேன்.
அம்மா